கடகராசி நேயர்களுக்கு எனக்கு வருமானம் உயரணும், நானும் ஒரு செல்வாக்கான நபராக இந்த சமுதாயத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிற காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி மார்கழி மாதத்தில் எல்லாருடைய பெருமாள் ஆலயத்துலேயும் பாருங்கள் அந்த ஒவ்வொரு திருப்பாவை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரமாக படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் முழுக்கவே நமக்கு வருமானத்தை தடைகளை கொடுக்கக்கூடிய மாதம். அப்படி இல்லை என்னால் இதை சாப்பிடவே முடியல, வேறு என்ன வழிவியல் பரிகாரம் சொல்கிறீங்க, வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அன்னை ஆண்டாள், ஏன்னா அன்னை ஆண்டாளுடைய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா பூரம் தான். அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முழு நட்சத்திரமாக இருக்குது. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே மனிதர்கள் அனைவருக்குமே பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேலிடம் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்குடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் 1,00,000 வருமானம் வரணும், எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பல மனிதர்கள் கையில் புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதனுமே ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர்கிட்ட சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம மொபைலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை முதல்ல நிறைவேறாமல் தடைபற்றும்.
அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல் பரிகாரமும் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். கடகராசி நேயர்களுக்கு, எனக்கு வந்து வருமானம் உயரணும், நானும் வந்து ஒரு செல்வாக்கான நபராக இந்த சமுதாயத்தில் இருக்கணும், பண வரவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏறத்தாழ வந்து பாருங்க ஒன்று கூடுது குறை இந்த மாதிரி அமைப்பாகத்தான் இருக்குது. அதுக்கு நான் வந்து என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வழிபாடு முறைகள், எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி தான் உங்களுடைய வருமானத்தில் வந்து பெருமளவு வந்து எனக்கு வந்து கடனுக்காக போய்கிட்டே இருக்குது, என்னுடைய தேவைக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய 2ஆம் வீடு வந்து சிம்ம ராசி. அதுதான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமும் கூட. அப்போ அந்த 5ஆம் வீடான காலபுருஷனுக்கு 5ஆம் வீடான சிம்ம ராசியை உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரனால நீங்கள் மனப்பூர்வமாக செய்யக்கூடிய அந்த வழிபாடு முறைகள், இந்த வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து எளிமையானதாகவும் இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கையோடு மனசார செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக அவங்க வந்து பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிற காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே, இன்னும் ஒரு மத்தியான டயத்தில் பாருங்கள் ஒரு 1லேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே, இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். எனக்கு வந்து லெமன் ஜூஸ் எனக்கு வந்து ஒத்துக்கிறவே செய்யாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு லெமன் சாதமாக பண்ணி நீங்கள் மத்தியானம் டயத்தில் ஒரு 1 to 2க்கு நீங்கள் அந்த சாதமாக நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து இந்த உங்களுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை என்னால் வந்து இதை சாப்பிடவே முடியல, வேறு என்ன வழிவியல் பரிகாரம் சொல்கிறீங்க, வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அன்னை ஆண்டாள், ஏன்னா அன்னை ஆண்டாளுடைய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா பூரம் தான். அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முழு நட்சத்திரமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு கடகராசிக்காரங்களுக்கும் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 to 6 வந்து ராகுகாலம், அந்த ராகுகாலம் முடிஞ்ச விட்டு ஆண்டாள் உடைய போட்டா, அன்னை ஆண்டாளுடைய போட்டா இருந்துச்சுன்னா அது ரெங்கமன்னாரோடு சேர்ந்துருக்கிற போட்டாவாக இருக்கணும். அப்போ ரெங்கமன்னார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடாழ்வாரும் சேர்ந்துருப்பார். அந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு பிடிச்ச லெமன் சாதம் வந்து படையிலிடணும். லெமன் சாதம் படையிலிட்டு ஆண்டாள் எழுதிய திருப்பாவைகள் அதில் வந்து ஒவ்வொரு பாசுரமாக நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ இந்த வாரம் வந்து ஒரு பாசுரம் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாசுரம் படிக்கணும். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு பாசுரமாக படிச்சிங்கன்னா 30 வாரங்கள் வந்து 30 பாசுரம் படிக்கணும். மார்கழி மாதத்தில் எல்லாருடைய பெருமாள் ஆலயத்துலேயும் பாருங்க அந்த ஒவ்வொரு திருப்பாவை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு பாசுரமாக படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் முழுக்கவே நமக்கு வந்து வருமானத்தை தடைகளை கொடுக்கக்கூடிய மாதம். இப்போ வருமானம் உயர்றதுக்காகத்தான் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் போய் பெருமாள் கோவிலில் போய் அங்கே உள்ள பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பார்த்துட்டு விஸ்வரூப தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு நாம் வந்து ஒவ்வொரு பாசுரமாக படிக்கிறோம். அப்போ தை மாதம் பிறக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால தான் நமக்கு ஒரு வருமானம் மூலமாக நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும், நமக்கு வந்து பண வரவு உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடகராசிக்காரங்க இதை வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரமாக செஞ்சுக்கிட்டே வாங்க. அன்னை ஆண்டாளுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை வரைச்சி அதில் வந்து கொஞ்சோட லெமன் சாதம் படையிலிட்டு அந்த லெமன் சாதத்துக்கு பக்கத்துலேயே பாருங்க 2 மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கே உட்காந்து ஒரு பாசுரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாசுரம் 30 முடிகிறதுக்குள்ளாகவே பாருங்கள் ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் வருமானத்தில் நினைக்க கூட முடியாத அளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு வந்து அன்னை ஆண்டாளின் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு.
ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.